நீ ஏண்டி இருக்கிறவங்க மான மரியாதையெல்லாம் வாங்குறதுக்கு இப்படி ஒரு கோலத்தில் வந்து நிற்க? இல்லை அதுக்கு நான் எங்கே போக? இருக்கிறத வச்சு நீட்டாக வந்திருக்கிறேன்ல. ஆமாம்மா, வாய் அப்பவும் குறையாது இப்பவும் குறையாது. இந்த மேக்கப்புக்கு தான் இம்பிட்டு நேரமா உனக்கு? நானா லேட்டாக வந்தேன், அவங்க கூட்டிகிட்டு வரும்போது தானே வர முடியும். சரி சரி, வீட்டுக்கு மூத்தவன் பேர், வாக்கிலேயே வாய் மட்டும் பேசுறீல்ல. போய் ரெடி ஆகிட்டு வா. வேணாம். ஏன் வேணாண்ணா? வேண்டாம் தான். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு என் கூட வரீங்களா இல்லையான்னு கேட்டேன்லங்க. உங்கள் அம்மா தானே உங்கள் கூட போக வேண்டாம் சொன்னாங்க. சரி, நீங்கள் வரேன்னு சொன்னதும் நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன்ல, அதையாவது போட்டுட்டு வந்திருக்கலாம்ல. அதையும் உங்கள் அம்மா தான் வேண்டான்னு சொன்னாங்க. ஏண்டி இப்போ நீ நம்ம வீட்டு பிள்ளையா வந்திருக்கியா இல்லை அவங்க வீட்டு பிள்ளையா வந்திருக்கியா? ரெண்டுமே இல்லை, அவருக்கு வேலைக்காரியா வந்திருக்கேன். அந்த நல்ல மனுஷன் எனக்கு நீ உன வேலைக்காரியா இருக்க சொன்னாரு. 2 வீட்டு மானத்தையும் வாங்குறதுக்கு இப்படி ஒரு கோலத்தில் வந்து நின்றுட்டு வேலைக்காரியா வந்திருக்கலாம். வேலைக்காரியா நீ நல்லா அப்படி எனக்கு சொல்ல மாட்டாரு, அவங்க அம்மா தான். தெரியுதுல, இப்போ அது தெரியுதா? எல்லாம் நீயா சம்பாதிச்சுக்கிட்ட தானே. போய் ரெடியாய் வா. ஆமாம், நல்லா வாங்கிக்கிட்டு போயிடாத சொல்லிட்டேன். ஒழுங்கா போய் ரெடியாய் வா. அவங்க அம்மா ஏதாவது சொன்னானா நானும் மாமனும் பேசிக்கிறோம். எனக்காகலாம் யார்கிட்டயும் போய் வந்து நிற்க வேணாம், பேச்சு வாங்க வேணாம். ஒருக்கா குணமாக சொன்னா சரின்னு கேட்டுக்கணும். தேவையில்லாமல் பேசிட்டு இருந்தேன், நல்லா வாங்கிட்டு போயிடுவேன். 4 பேர் இருக்காங்க, நல்லா பார்க்க மாட்டேன். செவத்தோடு வச்சு நல்லா அரைஞ்சுன்னு வச்சுக்கியேன். இப்போதான் தெரியுதாக்கும் உன்னால் அடுத்தவங்க கேவலப்பட்டு அவமானப்பட்டு நிற்காங்கன்னு. இத்தனை நாளாக தெரியலையா? பெரிய மனுஷியாட்ட பேசுகிறா இப்போ தான். இத்தனை நாளாக எங்கே போச்சு இந்த புத்தியெல்லாம்? என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நிமிஷம் வீட்டுக்கு மூத்தவளாட்டம் நடந்திருக்கியா நீ? வீட்டுக்கு கடைக்குட்டியாக இருக்கிறதா மூத்ததாட்டம் நடந்துக்குது, மூத்தது கடைக்குட்டியாட்டம் நடந்துக்குது. இந்த கன்றாவையெல்லாம் பார்த்து தொலைணும்னு எனக்கு தலை எழுத்து. கிளம்ப போய் தொலைஞ்சப்பவே என்னையும் கூட்டி போய் சேர்ந்துருக்கலாம். இதுகிட்ட எல்லாம் தொங்குன்னு என்னை விட்டுட்டு போய் தொலைஞ்சிட்டு இங்கே சின்னப்பட்டு சீரழிய வேண்டியதா கிடக்கு. உனக்கு என்ன, உன் மகராச நாட்டை சம்பாதிச்சு போற தின்னுட்டு சீவனே இருக்க வேண்டியதானே? இப்போ நீ கஷ்டப்படுறேன்னு சொல்லி என்னை தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நீ என்ன கஷ்டப்படுற? அதான்டி என் மகராச எங்கேயும் கண்ணு காணாம சிவனே இருந்தான். அவனை இப்போ எல்லாருக்கும் தெரியற மாதிரி தலைவனை வச்சுட்டில, அப்புறம் என்ன உனக்கு? வாய் மட்டும் குறையதா என்னைக்கும். நான் அப்படி என்னதான் பண்ணேன்? நான் பண்ண தப்புக்கு நான் தானே தண்டனை அனுபவிக்கிறேன். இங்க பாரு வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குது, நானும் பேசக்கூடாதுன்னு இருக்கேன். இருக்கிற ஆத்தத்துல என்ன பண்ணுவேன்னு தெரியாது, கழுத்தை நடிச்சு கொண்டுருவேன் பாத்துக்கோ. மரியாதையா போய் ரெடி ஆயிட்டு வந்துரு. அங்கே ரெடி, அவளை போய் மறைச்சு நிக்க. பாரு, ட்ரெஸ் எல்லாத்துக்கும் தான் எடுத்துச்சு, ரூம்ல இருக்கு. எது வேணுமோ எடுத்து போட்டுக்கோ. எனக்கு மேக்கப் பண்ணி விட்ட போன நான் முடிஞ்சா அனுப்பி வைக்கிறேன். அவகிட்ட சொல்லி உனக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கோ. நீயே போ, நான்லாம் வரல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எப்படி அவ எதுவுமே கேட்காம? எனக்கு தெரியும் அண்ணே, இவ வருவான்னு நான் எதிர்பார்த்தேன். ஈஸ்வர், சாரி, உங்கள் அம்மாவே எங்கள் பாட்டியும் அப்படிலாம் பேசியிருக்க கூடாது. அது சரி, என்ன பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. இல்லை, இதனால் வரைக்கும் யார் என்ன திட்டினாலும் கொலை பண்ணிடுவேன் சொல்கிற அளவுக்கு திட்ட மாட்டீங்க. இன்னைக்கு பாட்டி. ஏன் டாக்டரே, நியூஸ் பேப்பர் பார்க்கலையோ? பாட்டி, நியூஸ் பேப்பர்ல கொட்டை எழுத்துல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே பரம போட்டோ போட்டு சிவராமன் வீட்டு வாரிசு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருச்சுன்னு நியூஸ்ல வந்துச்சு, பார்க்கல? வாங்க. மம்மி வரல. இவங்க என்னோட சிஸ்டர் ஆஷினி. ஹாய். 2 பேருமே அநியாயத்துக்கு அழகா இருக்காங்களே. இதுக்கு முன்னாடியே கண்ணில் பட்டிருக்க கூடாது. என் அண்ணனுக்கு பொண்ணையும் நான் பையனையும் உள்ள கரெக்ட் பண்ணிருப்பேன். இவர் இங்கே தானே நின்றுட்டு இருந்தாரு. கூட்டம் அதிகமானதும் வரேனாரு. கூட்டம் இன்னும் அதிகமான மாதிரி தெரியல. அப்போ உள்ள வந்துட்டாரோ? மனுஷன் தனியாக நிற்பாரு, நம்ம போய் கூட இருப்போம்னு வந்தான், ஆளை காணலை. அங்கே போனால் எல்லாரும் ஜோடியாக இருக்காங்க, நான் மட்டும். ஒருவேளை மனுஷன் நம்மளை கொண்டு வந்து விட்டாச்சுன்னு சொல்லாம மூடிட்டாரோ? எப்போ பார்த்தாலும் இவர் எப்படி எதாவது பண்ணுறது? சரியான ஃப்ராடு. வாங்க. இந்தாளா, நான் தவறாம நம்ம கடைக்கு வர ஆள் இல்ல. என்னால் வர முடியல. என் பையனும் மருமகளும் வந்து கூப்பிட்டாங்களே, உங்கள் அம்மா வரல?
ஹோட்டல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள், அதனால எப்படி வருதுன்ட்டு அம்மா எங்களை மட்டும் அனுப்பி வச்சாங்க. ஓ, பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனால் கல்யாணத்துக்காவது கண்டிப்பாக கூட்டிட்டு வாங்க. ஆ, சரிங்க. அடே, உனக்கு இவ்வளோ அழகான பையனா? நீ டெய்லி வந்ததுக்கு உன் பையனை அனுப்பி வச்சிருக்கலாமே. இப்போ இங்க நிக்கிறதுக்கு பொதுவா நான் அங்க நின்றுப்பேன் இல்ல. என் பையனை நீங்கள் பார்த்துருக்க சான்ஸ் இல்லை, ஃபாரின்ல இருந்தான், இப்போ தான் வந்திருக்கான். என்னோட மருமகளை நீங்கள் எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கு, ஆனால் சரியா உங்கள் அப்பா பீரியடில் கமிஷனராக இருந்தாரே சத்யன், அவரோட பொண்ணு தான் இவங்க. இப்போ அவர் ஐஜியா இருக்காரு. சத்யன் சார் பொண்ணா? ஆமாங்க. நாங்கள் ரொம்ப வருஷம் இங்கே இல்லாமல் சொந்த ஊரில் போயிருந்தோமே, அந்த டைமில் உங்கள் படிப்பு செலவுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாரே, அதே சத்யனோட பொண்ணு தான் இவங்க. அவர் கமிஷனராக இருந்தப்போ ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸாக இருந்தாரு தான். அதுக்கப்புறம் நல்லாயிட்டாரு, இப்போ ஐஜியாக இருக்காரு. இல்லை, அவர் கமிஷனராக இருந்தப்போ அவருக்கு பதிலாக என் மருமக தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா. இவர் விக்கியோட அப்பா. இந்த பையனும் பொண்ணு யாரு? ஏதோ தப்பான நோக்கத்தோட வந்த மாதிரி இருக்கே. எனக்கு நீ கிடைக்கலனாலும் பரவாயில்லாமோ, ஆனால் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய நான் உனக்கு சந்தோஷமா நல்லபடியாக அமைச்சு தருவேன். அதுக்காகத்தானே உன்னை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு எவ்வளோ பெயின் இருக்கு, ஆனாலும் அதை வெளிக்காட்டாம உனக்காகத்தானே வந்து நிற்கேன். உன்னையும் விக்கியையும் சந்தோஷமா பார்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் நான். அப்போ இவளே படிச்சுட்டு தானே இருந்திருப்பா. குவார்டர்ஸ்ல ஒன்றாம் மண்ணா வளர்ந்தவங்க தான். எனக்கு சரியா ஞாபகம் இல்லைனாலும் இவளுக்கும் என் ஏஜ் தானே இருக்கணும். என்னங்க இன்னுமா ஞாபகம் வரல? உங்க கூட ஒன்றா விளையாண்டு படித்தவங்க தானே. உங்கள் தங்கச்சி படிக்கிற அதே காலேஜில் தான் என் மருமகளும் படித்தா. ஆனால் என்ன, படிக்கும்போதே கொஞ்சம் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணா. ஓ, நாங்கள் இந்த ஊருக்கு வரக்கு முன்னாடி சொந்த ஊரில் இருந்தோம். அப்புறம் அப்பா இறந்ததும் எங்கள் 2 பேர்த்தையும் அம்மா ஹாஸ்டலில் விட்டுட்டாங்க. அதான் ஸ்கூலிங் எல்லாம் அங்கே கிராமத்தில் தான், காலேஜ் தான் இங்கே சென்னையில். ஓ, நான் அம்மா கடைக்கு டெய்லியும் வருவேன், ஆனால் பேசுனது இல்லை, அதனால எனக்கு முழுசாக தெரியல. ம், குமரேசன் சார் அவரும் அவங்க மிஸ்ஸஸும் வரல, பசங்க வந்திருக்காங்க. டே சிவா. ம், அங்கே பார் குட்டிமா உன்னத்தான் காணோம் தேடிட்டு இருக்கா போல இருக்கு. ஆமாம் சிவா, நீ ஒத்தையில் இருப்பேன்னு நினச்சி வந்திருப்பாளா இருக்கும். போய் என்னன்னு பாரு. கொஞ்ச நேரம் தேடட்டுமே. டேய், அவ ரொம்ப நாளாக உன்னை தேடித்தேண்டா இருக்கா, போடா படுத்தாத. என்ன பென்ஸ், நான் எவ்வளோ வேணா கஷ்டப்படலாம், ஆனால் உன் தங்கச்சி முகம் மட்டும் லைட்டாக வாடிடக்கூடாது. பொறுக்காதே உனக்கு. ஆமாண்டா, அப்படித்தான். ம், ரொம்ப சிலுத்துக்காத, போ டக்குன்னு. போகிறேன். ரமேஷ். டாடி, அவன் குமரேசன் சாரோட பையன், பக்கத்தில் நிற்கிறது அவங்க பொண்ணு. அடேங்கப்பா, ஒருத்தனை சுத்தி 4 பேர் நிக்கிறாங்க ஐயா. எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. இந்த சைடு நிற்கிறது அவனுடைய ஒய்ஃபு, அவன் ஒய்ஃபோட அக்காவும் அவங்க ஃப்ரெண்டும். ஓ, இதே ஊரில் தான் இருக்காங்களா? ஆனால் இவங்கள இது வரைக்கும் பார்த்தது இல்லையே. உங்கள் காலேஜ் ரூட்டு நீங்கள் பார்ட் டைம் போகிறது அந்த ஏரியாலாம் அந்த சைடு இருக்குது, இதெல்லாம் இந்த சைடு இருக்குல்ல. ஆ, சரி, இப்போ பார்த்துட்டீங்களா, போய் பேசிட்டு இருங்க. இன்னும் இவங்க ரிங்கு மாற்றல, சாப்பிட்டுட்டு வாங்க, அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு மெதுவாக போகலாம். இல்லை, தங்கச்சிக்கு எக்ஸாம் நடக்குது. நம்ம சிஸ்டர் தானங்க, அதெல்லாம் நல்லா படிச்சிருப்பாங்க. ஒரு நாள் தானங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்களே. இந்த சசி மட்டும் இடையில வராமல் இருந்திருந்தான் இந்நேரம் இவங்களுக்கெல்லாம் கல்யாணமே முடிஞ்சிருக்கும். எரும மாடு. அவனும் ஒரு கல்யாணத்தை பண்ணி தொலைய மாட்டான், அடுத்தவங்களையும் பண்ண விட மாட்டான். இவனும் வாழ மாட்டான், வாடுறவங்களையும் விட மாட்டான். இவன்லாம் ஒரு பிஸ்னஸ் மேனு. சை. ஐயோ, அவன் வேற நான் ஹாஸ்பிட்டலில் வந்து அப்படி மாட்டிட்டு போயிருக்கான். சிவாவையும் ரேகாவையும் உயிரோட விடவே மாட்டேன்னு. என்ன பண்ணுவானோன்னு இருக்கு. இருந்தாலும் 2 பேர்த்து மேலேயே ஒரு கண்ணாவே இருக்கணும். என்ன அஜய், பணம் சேர சேர புத்தியெல்லாம் மாறிடுமோ? அப்படித்தான் சசியும் இருக்கானோ? அப்படி இல்லை, ஒரு சிலருக்கு வயசாக ஆக அவங்களோட பெருந்தன்மையான குணங்கள் காணாமையே போயிடுது. இல்ல, நீலாம் மாறிடுவியா என்ன? அதைத்தான் நானும் நினைச்சு பயப்படுறேன். சான்ஸ் இல்ல, இருந்தாலும் பார்ப்போம். அடப்பாவி, என் இதயமே வெடிச்சிச்சுடா. சிஸ்டரா? யாடா உனக்கு சிஸ்டர்? என் வாழ்க்கையில இவ்வளோ நாள் கழிச்சு அதுவும் இவ்வளோ அழகா வந்து நின்றுட்டு ஒரே வாரத்தில் கொண்டுட்டியாடா. நியாயமாடா இதெல்லாம் உனக்கு? இது வேற, நான் நல்லா படிச்சிருப்பேனா, நல்லா எழுதிருவேனா? படிச்சேன்டா, ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் ஒன்றுமே மண்டையில் இல்லை. உன்னையும் சரி, அங்கே இருக்கிறவனையும் சரி, 2 பேர்த்தையுமே ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்டா. ம், சரி, நாங்கள் கீழே வெயிட் பண்ணுறோம். உன்னை ஸ்டேஜில் வச்சு எல்லாத்துக்கு முன்னாடி நான் அறையணும் தாண்டி வந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, சூழ்நிலை அப்படி அமையும் இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னோட உழைப்பு எனக்கும் உதவி இருக்கு.
அதனால நான் இப்போ அமைதியாக போகிறேன். ஆனால் உன்னை விட்டு வைப்பேன்னு மட்டும் நினைக்காத. நீ விறுவிறுன்னு ஸ்டேஜ் ஏறி வரும்போதே எனக்கு தெரியும்டா, ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் வரேன்னு. அதெல்லாம் என்கிட்டயோ இல்லை என் விக்கி கிட்டேயோ நடக்கவே நடக்காது. நடக்கிறதுக்கு என் வீட்டாட்களும் விடவே மாட்டாங்க. நீயும் உங்கள் அம்மாவும் என் புருஷனையும் என் மாமனாரையும் பேசினது தப்பு. அதனால தான் நான் அரைஞ்சேன். அது உனக்கே தெரியும். இருந்தாலும் தாடாட்டி தசை ஆடுவோம்ல, நீ அடங்குவியா என்ன? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் நீயா புரிஞ்சுக்கிட்டு நீயாவே அடங்குவ. உன்னை எப்படியெல்லாம் என்னால் டார்ச்சர் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறனா இல்லையா மட்டும் பாரு. நீ செஞ்சதுக்காக நன்றியும் என் மனசில் இருக்குதான், ஆனாலும் அதை விட காயமும் இருக்குது. அதுக்காக நான் பழி வாங்காமல் விட்டவே மாட்டேன் உன்னை. வரட்டா? ஓகே, பார்த்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட். பொமி பொமி பட்டுமா, எங்க போனீங்க? நீங்கள் ஸ்டேஜில் தானேங்க இருந்தீங்க. நான் அதுக்கு ஆப்போசிட்டில் அஜய் பென்ஸ் கூட நின்றுட்டு இருந்தேன். ஓ, நம்புமா. ம், விட்டுட்டு ஒன்றும் ஓடிடலையே. விட்டுட்டு உடனே அப்படியே விட்டுற மாதிரி தான். விட்டுட்டு போனாலும் உங்கள் வீட்டில் உங்கள் ஆளுக கூட தானே இருக்கீங்க. ஆமாம்மா, சொன்னாங்க. என்ன ஆச்சு? இது எங்க வீடா? ம் என்ன கீழே பார்க்குறா? ஐயோ, பார்வை ஒன்றும் சரியில்லையே. கீழே மேலே ஒன்றும் மாற்றி மாற்றி பார்க்க வேண்டாம். செருப்பை கட்டி அடிப்பேங்கிற மாதிரி உங்கள் பார்வை இருக்கு. தெரிஞ்சா சொல்றா. இது என் வீடு இல்ல, நம்ம வீடு. ம் வாங்க ரூமுக்கு போலாம். என்ன இப்ப வந்து போனாங்களே, அவங்கள பார்த்து பல பல கட்டின மாதிரி இருந்துச்சு. பல தட்டி எடுத்துருவேன், நான் வச்சுக்கோங்க. ஆஹா, இல்லையே. உலக அழகே வந்து நின்னாலும் என் அம்முக்கு ஈடாக்குமா என்ன? அப்படி ரொம்ப நடிக்காதீங்க என்ன. ஓட விட்டு அடிச்சே மிதிச்சு கொண்டுருவேன் பார்த்துக்கோங்க. என்னமோ அவங்க தான் என் சிஸ்டர் இல்ல. நம்பிட்டேன். அம்மு பாடவா ராஸ்கல், நீ கஞ்சாலில யார்கிட்ட என்ன பேசுவ எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியாதா என்ன? நான் அவ்வளோ கெட்ட பையன்லாம் இல்லை. ஆமா, நான் ரொம்ப ரொம்ப கெட்ட பையன். உன்கிட்ட மட்டும் பாத்தியா? உன்கிட்ட மட்டும்தான். நம்புடி. நீயும் தான் அந்த பொண்ணோட அண்ணனா அப்படி உறுத்து பார்த்தேன். நான் ஏதாவது சொன்னா என்ன? என்ன என்ன மோடி சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைங்க மேடம். அந்த அகாவலிக்கிட்ட கொஞ்சம் தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்கு. ரூம்க்கெல்லாம் காலையில் வந்தீங்க, அப்போ எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்தீங்க. இப்போ என்ன எல்லாரும் ரோட்ல இருக்கோமா? ஆஹா, வீட்டுக்குள்ள நம்ம மட்டும். ஆஹா, ஐயோடா ரொம்பத்தான். சரி, காலையிலேருந்து உங்கள் வீட்டில் அங்கிருந்தேனே. நம்ம வீடு. சரி, நம்ம வீட்டில் இருந்தோமே. மெனிக்யூர் பெடிக்யூர் எல்லாம் பண்ணி மருதாணி எல்லாம் வச்சு நல்லா கவனிச்சுக்கிட்டாரே, அதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. சரி, ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு தரலான்னு பார்த்தா ரொம்ப தப்பிழுக்காரு. அதான் காலையில் அங்கேயே செஞ்சு கொடுத்தீங்களாம்மா. அதுவும் என் மாமனார் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தான் ஐட்டம்ஸ் போட்டிருப்பாரு. அப்புறம் நீங்கள் ஏன் தனியாக கஷ்டப்படுறீங்க? ஓ, அப்போ உங்களுக்கு என் கையால் சாப்பிட இஷ்டம் இல்லை, அதான் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஐயோ பட்டுமா, அப்படியெல்லாம் இல்லைடா. காலையில் தானே நீங்கள் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டேன். ஓ, அதான் அப்போ பிடிக்கல. அப்பா இல்லைம்மா. சரி, சும்மாவாது வாங்க. ஏன்? இங்கே நின்றுக்கிட்டே இருக்க, அங்கே வந்து உட்காரலாம்ல. பரவாயில்ல. என்ன சொன்னாலும் மசிய மாட்டாரு. அன்னைக்கு தான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வந்தியே, அப்போ கூட ஆத்திரம் தீரலையா உனக்கு? தெரியும். அப்போ எதுக்கு கேட்கணும்? உன் மேலே தப்பு இருந்தால் கேட்கலாம். அப்படியே நீ தப்பே பண்ணியிருந்தாலும் நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி நின்றுருப்பேன். தேங்க்யூ. என் மாமனாரையும் புருஷனையும் பேசினா சும்மா விடுவேனா? அதுக்கு தான் அப்போ கொடுத்துட்டு வந்தேன். இல்லை, ஏன்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? இங்கே இங்கே என் கண்ணை பார்த்து சொல்லுமா.
காதல் தாகம் என்னை கிள்ளு உன்னை நினைக்காமல் மனதே என்றும் இயங்காதே அன்பே தொலைவே அது நீதானே என் வாழ்வின் இன்பமே கண்ணால் என்னை கொல்லாதே என் வாழ்வின் இன்பமே. என்ன? ஆர்டர் ஏதாவது வந்திருக்கா? காலையில் தான் பேக் பண்ணி அனுப்பணும். பரவாயில்லையே, லிஸ்டிங் பண்ண ஃபர்ஸ்ட் நாளே ஆர்டர் வந்துருச்சே. பண்ணது யாரு? என்னோட மிஸ்ஸஸ் ஆச்சே. ம் அப்போ ஆர்டர் வரல, லாஸ் ஆயிருந்தாலும் என்னத்த சொல்வீங்கல்ல? பூமி, கடவுளே, சிவா ஃபர்ஸ்ட் அவர் பேரில் ஒரு வீடு வாங்கி சுபகாரியம் பண்ணுறார். அதுவும் என்ன முன்ன நிறுத்தி. இந்த வீட்டில் இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்கும் மகாலட்சுமி கடாட்சத்தோட ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் நிம்மதியும் சந்தோஷமும் பெருகி வழியணும். என்னவரோட ஆசைகள் எல்லாமே நல்ல விதத்திலேயே நடக்கணும். இவர் ஆரம்பிக்கிற தொழிலும் நல்லபடியாக பல மடங்கு பெருகி நல்ல பலனாக தரணும். என் சிவாவும் நானும் வாழ்க்கையில் எவ்வளவோ இழந்துட்டோம். இனிமேலும் எதையும் இழக்க தயாராக இல்லை. அதனால் வெகு சீக்கிரமே எங்கள் 2 பேத்துக்கும் எல்லார் முன்னிலையும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும். எங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களையும் நீ எப்பவும் எங்களுக்கு துணையாக இருக்கணும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, யாரும் எங்களால் கஷ்டப்பட்டுருவோ காயப்பட்டுருவோ கூடாது. அதே சமயம் உன்னை நாங்கள் மறக்கவும் கூடாது. எவ்வளவு இக்கட்டமான கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, அதில் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு துணையாக இருக்கணும். விட்டு விலகணும் அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாது. தன்னம்பிக்கையோ தைரியத்தையோ சுயமரியாதை சுய ஒழுக்கம் இதையெல்லாம் நாங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு தரக்கூடாது. எங்கேயும் அதெல்லாம் இழந்து நிற்கும்படி அப்படி ஒரு நிலைமையை எங்களுக்கு கொடுத்துறாத. எந்த ஒரு சுச்சுவேஷனையும் சமாளிக்கிற அளவுக்கு தெளிவையும் சக்தியையும் நீ தான் எங்களுக்கு தரணும். எப்பவும் நீ எங்களுக்கு ஒருத்தனையாக இருக்கணும் கடவுளே. எத்தனை பேருக்கு இப்படி வாழும் வரங்கள் கிடைக்கும் பூமியிலே கிடைத்த உறவை தெய்வத்தின் பரிசாய் சேமித்து வைப்போம் நெஞ்சுக்குள்ளே. பூஜையில் உட்காந்து அப்படியெல்லாம் ஒரு ஆள் வேண்டிட்டு வந்துட்டு இப்போ வந்து தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், பட்டுமா? எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாகவும் யோசிக்கணும், அதே சமயம் நெகட்டிவாகவும் யோசிக்கணும். பாசிட்டிவாக நடந்தால் சந்தோஷம்தான், அதே சமயம் நெகட்டிவாக நடந்தால் அதை ஹேண்டில் பண்ணவும் தெரியணும். ஓ அப்படியாங்க மேடம், எங்களுக்கெல்லாம் தெரியாதுங்கோ. ஆமாம்மா, பின்ன என்னங்க மேடம், ஏதாவது சந்தோஷம்னா மட்டும்தான் ஸ்வீட் கொடுத்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. ஏதாவது கஷ்டம்னா மடி சாஞ்சு தோல் சாஞ்சு அதை சொல்லி கொடுக்கலையோ? ம், சிவா, உங்களுக்கு அதுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு இல்லைம்மா. நான் கான்ஸ்டபிள் ராமோட பையன். நீங்கள்? நான் எஸ்ஐ குமரேஷனோட பையன். நீங்கள் துளசிராம் அவங்க பையனா? ஆமாம். ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு 2 இயர்ஸ் தான் நீங்கள் இங்கே இருந்திருப்பீங்க. ம், காலையில் விக்கி வந்து இன்வைட் பண்ணார், அதனால தான் வந்தோம். இங்கே வந்ததால தான் உங்களை பார்க்க முடிஞ்சுச்சு. ஓ, நீங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோம். இங்கே ஏதாவது படித்து வளர்ந்தது எல்லாமே. ஓ, அப்போ நாங்கள் தான் செப்பரேட் ஆகிட்டோமோ? ம், சரி. அப்பா அம்மா எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்கள். ம், கண்டிப்பாக. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்களேன். ஆ, ட்ரை பண்ணுறேன். ம், சரி. சாப்பிட போகலாமா? சாப்பிட்டு வந்து பார்த்துக்கலாம். அங்கே அவன் பக்கத்துலையாவது கொஞ்ச நேரம் நின்னோம், இங்கே இவன் கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன? அதுக்குள்ளே அவசரமாடா உனக்கு? பாப்பா. ம், சரி அண்ணே, நான் போகிறேன். இங்கே நின்று சில பேர்த்து கூட எல்லாம் பேசினா மனசில் பாரம் தான் கூடுது. போய் வேலை என்னமோ அதை பார்ப்போம். பூமி. நான் தான் என்னெல்லாமோ கற்பனை பண்ணிக்கிறேன். ஓவர் திங்கிங் ரொம்ப ஓவர்லோட் ஆயிடுச்சு. யார் என்ன எங்கே வச்சுருக்காங்கன்னு இப்போ தானே தெரியுது. ரேகா. சரி, நான் டைரெக்டாகவே கேட்குறேன். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு நான் யார்? சகலமும் நீதான். ஆமாம்மா, நான் வாயை திறந்து சொன்னாலும் நம்ப மாட்டேன், இல்லைனாலும் உனக்கே தெரிஞ்சாலும் அப்படியே தெரியாத மாதிரியே நடிப்பேன். ஆ,
இன்னும் 2 நிமிஷம் நான் இங்கே நின்னேன் 2 பேத்துக்கும் பயங்கர சண்டை தான் வரும். நான் போகிறேன். எங்க ஒரு எட்டு எடுத்து வைங்க பார்ப்போம். விட்டா தானே. ஆ அது நீங்கள் அப்படியே என்னை கொல்றீங்க தெரியுமா? அச்சோ அவ்வளோ கெட்டவாலாம் நான் இல்லை. சரி பட்டுமா, gift எடுக்காமல் வந்துட்டோம்லாம் கார்லேருந்து. நான் போய் எடுத்துகிட்டு வரேன். நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்களுக்கு ரிங்கு வேற கொண்டு போகிறேன். ம் ஆ, உங்கள் மேலே எனக்கு இன்னும் கோவம் குறையல. சரிம்மா தாயே, இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயோ என்ன விடுடா. சொல்றது ஏதாவது காது கேக்குதா? எங்கதான் மரமண்டை பார்த்துட்டு போயிட்டே இருக்குன்னு தெரியல. சொத்தையே பார்த்ததில்ல போல இருக்கு. சோத்து சட்டியவே பார்த்துட்டு போறான். கையை எதுக்கு விடுற? கையை விடாத, பிடிச்சிட்டே வா. கூட்டத்தில் எங்காவது காணாம போயிட்டீங்கன்னா நான் உன்ன வேற 1 மணி நேரம் தேடிட்டு கிடக்கணும். என்ன நீ எதுக்குடா தேடுற? நியூஸ் பேப்பர்ல நியூஸ் பார்த்துட்டு தானோ பரமா அவங்க இருக்கிற வீட்டுக்கு போனங்காட்டியும் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்கல்லோ. ரஞ்சித் பிரசாந்தங்க வீட்டுக்கிட்டே இருந்தீங்களே அந்த வீட்டையா? ஆமா ஈஸ்வர், அது போக்கியத்துக்குன்னு தானே சொன்னீங்க? ம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சரி, பேசி சரி பண்ணிக்கலான்னு நானும் அண்ணனும் போனோம். பேசியும் அவங்க சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை. அப்புறம் என்ன அப்புறம்? ஜாமானத்தை எடுத்துடணும்ல. அப்போது நம்ம கொடுத்த அமௌண்ட்டை அப்படியே திருப்பி கொடுத்துருவாங்களா? அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்கல்ல? ம் அக்ரிமெண்ட்டெல்லாம் இப்போ கணக்கில்லைன்னு சொல்லிட்டாங்க. மெயின்டெனன்ஸு அது இதுன்னு எல்லாத்துக்கும் பிடிச்சது போக எவ்வளோ திருப்பி தருவாங்க என்னன்னு தெரில. இருக்க பிரச்சனையில் இது வேறையா? ஆமாம், அது மட்டும் இல்லை, அமௌண்ட் எங்களது இல்லை, மாமாக்குள்ளது. நீங்கள் யாரு? அத நான் கேட்கணும். நீ பாட்டுக்கு கையை பிடிச்சி தரத்தானே இழுத்துட்டு வர. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நானா? பின்ன என்ன நானா? ஐயோ சாரிங்க, என்னோட தங்கச்சியை தான் நான். பசி மயக்கமோ இல்ல வாசனை அப்படி உங்களை கிண்டி இழுக்குதாக்கும். தங்கச்சிக்கும் அடுத்தவங்களுக்கும் கூட வித்தியாசம் தெரியாது. என்னமோ கட்டின பொண்டாட்டி மாதிரி தரத்தாத்தாலும் கையை பிடிச்சி இழுத்துட்டு வரேன். நானும் முனகிட்டே வரேன், அது கூட காதல வாங்கல. அவ்வளோ டைட்டா கையை பிடிச்சிருக்கியே, விடுன்னு கெஞ்சினேன்ல, விட்டையாடா நீ? டாவா? ஆமாண்டா பொறம்போக்கு. கையை பிடிச்சு நான் அழுத்துக்கு கை எலும்பெல்லாம் உடஞ்சிரும் போல இருக்கே. நீயா வந்து பாப்ப பின்ன? தங்கச்சி அங்க பாரு, உன் தங்கச்சியா பல காட்டிட்டு நிக்கா. என்கிட்ட உங்க பாட்டி கொடுத்ததா இல்ல? நானும் அவங்காச்சும் தூக்கி கொடுத்தேன். பின்ன என்கிட்ட காசா இருக்கு. இவகிட்ட காசு இல்லாத மாதிரியே என்னவா நடிக்கிறா பாரு. குபேரங்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னா கூட நம்புவாங்க, இவகிட்ட இல்லைன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? வாய் இருக்கே வாய், அது குறையாதடி அக்கா தங்கச்சிக்கும். எங்கிட்ட எதடி சீப்பே? மாமா ஊருக்கு வந்திருந்தப்ப தானே நீங்க இங்க வீடு பார்க்க சொல்லி அப்புறம் ரஞ்சித்து கூப்பிட்டு அப்புறம் மாமா செடியிலேருந்து தான் அவனுக்கு அனுப்பிச்சிச்சு. அப்ப என்கிட்ட சாதா செல்போன் தானோ. நீங்க ஊருக்கு வாரீங்கள தானோ பார்த்தா எனக்கு டச் ஃபோன் வாங்கி கொடுத்தாப்ல. அது ஒன்றும் சொல்லியெல்லாம் கொடுக்கல, அவன் பாட்டுக்கு வந்துட்டான். இல்லைன்னா இதுக்கு தடவி ரீல்ஸ் எல்லாம் பார்க்க தெரியாது பாரு, அப்படியே நடிப்பா கிளவி. அதெல்லாம் கருப்பாய் சொல்லி கொடுக்க நானே கத்துக்கிட்டேன். இந்த பொண்ணுக்கும் ரமேஷ் அண்ணாக்கும் இன்னைக்கு ஜோலி முடிஞ்சு. சோனி நீ ஒரு காட்டினாதான் இவங்க அடங்குவாங்க. இதுக்கப்புறம் வர வீடியோஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஆப் கொஞ்ச நாளாவே ஸ்டக் ஆகிட்டே இருந்துச்சு, அதனால எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பண்ணாரி அம்மன் குண்ட திருவிழாக்கு போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு உடம்பு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அதனால் டப்பிங்கில் வாய்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் பொறுத்துக்கோங்க. அப்புறம் இப்போ வீட்டுக்கு என்னதான் ஆச்சு? ஏற்கனவே போக்கியத்துக்கு 11 lakhs பக்கம் கொடுத்துருப்போம். நிறைய பக்கம் வீடு தேடி எங்கேயும் கிடைக்கலையா, அப்புறம் எதுக்கு சாமானத்தை தூக்கிட்டு அங்கே இங்கேயும் ஆடணுன்ட்டு காலையில் காம்ப்ளெக்ஸ் தரக்கில இவங்களை கூப்பிட்டோமல்லோ. அப்போ தான் இவங்க 2 பேருமே ஓனர்கிட்ட பேசி கொஞ்சம் வீடு மாற்ற டைம் கேட்கலாம் தான் போனோம். ரஞ்சித் தானே வீடு பார்த்து கொடுத்தது, அப்புறம் அவனையே கூப்பிட்டு பேசிக்க வேண்டியதானே. அந்த அண்ணாவும் தான் வந்தாங்க, பேசலாம் தான் போனோம். அப்புறம் திடீர்னு இந்த வீட்டையே வாங்கிட்டா என்னன்னு சொல்லிட்டு மறுபடியும் 10 லட்சம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அம்மா அங்க நடக்கிறத பாரு, ஒரு நிமிஷம் டக்குன்னு பாருமா. இன்னைக்கு ரமேஷ்க்கு சங்குதான். அந்த வீட்டை போய் வாங்குறக்கா? ஏன், நாங்கள் ஃபுல்லாக மட்டும் பே பண்ணலாம் தான் இருந்தோம். மாமா தான் வேண்டாம்னு தட்டுக்கிட்டாரு. வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் நேர்ந்து வந்து பேசி முடிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாரு. அதனால் பேசாமல் வந்துட்டோம், இல்லைன்னா இன்றைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம். அதெல்லாம் ஒரு வீடு, 1008 பிரச்சனை இருக்கு அதுல. நீங்க பாட்டுக்கு காலையில போனா நைட்டு படுக்கிறதுக்கு தான் வருவீங்க. உங்களுக்கு என்ன, நாங்க தானே இருந்து விளாடணும். போதா குறைக்கும் 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் வாங்குறது, அது புது வீடா வாங்க வேண்டியதானே.
பழைய வீடா வாங்கி அது 1008 லொட்டு லொஸ்க்கு இருந்து சரி பண்ணலான்னு கையை வச்சோம்னா ஒன்று தொட்டா 50,000 செலவு வந்து நிற்கும் அங்கே. யானையை வாங்க முடியாம வாங்கி தீனி போட்ட கணக்கா. கேட்டுக்கோடா, நல்லா கேட்டுக்கோ. வீட்டுக்கு பெரிய மனுஷி சொல்ற கேட்டுக்கோ. இவளால என் மான மரியாதையெல்லாம் இங்க போயிட்டு இருக்கு. இவ பல்ல காட்டிட்டாங்க நின்றுட்டு இருக்கான். இன்னும் ஆம்பளையவே பாத்துறாத மாதிரி. வீட்டுக்கு வாடி, உனக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி. விழியும் விழியும் கலந்து திறந்த பார்வையுண்டு அழகு உயிரும் உயிரும் கலந்து போத உலகம் நின்று போனதே. ஏன் கிளவி உனக்கு? அண்ணன் தங்கச்சி ஒன்று செஞ்சிட்டீங்களா? மகாராணி உத்தரவு போட்டுட்டா. இனி அண்ணங்க என்ன வேணா செய்யலாம்னு நினைப்பீங்க. செய்யுங்கடா. நான் ஒன்றும் சொல்லலை, வாயை இழுத்து முடிக்கிறேன். தேங்க்யூ. அப்போ நாளைக்கே மாமாவையும் பாப்பாவையும் கூட்டிட்டு போய் பேசி கொடுத்த பணத்தையெல்லாம் திருப்பி வாங்கிடுறோம். இவ்வளோ நம்பியா? இது இப்படி தாண்டா பேசுவா இப்போ. அதுக்கப்புறம் என்ன சொல்வா தெரியுமா? எதுக்கு அடுத்தவங்க செலக்ஷன் பண்ணி கட்டின வீட்டை நம்ம வாங்கோன்னு இடம் வாங்கி செங்கல்லேருந்து டைல்ஸ் வரைக்கும் எல்லாம் நம்மளே பார்த்து வச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்வாடா. வீடு கட்ட முடியாது, என்ன ஆகிறது? எத்தனை நாள் எத்தனை வருஷம் ஆனால் உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைங்க? என்ன ராகினி? பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை டாடி. டேய், அவங்க பார்த்து தொலைடா. ஐயோ, இவரா? நீங்க இந்த வீடே எவ்வளோ பெருசு இருக்கு. இது இல்லாமல் கெஸ்ட் ஹவுஸ் எவ்வளோ பெருசு இருக்கு. எத்தனையோ ரூம்ங்க ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்கு. மாமாட்ட டைம் கேட்டு சாமானத்தை கொண்டு வந்து போட்டுட்டு மாதம் வேணா வாடகை மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு எழுந்துக்க வேண்டியதுதான். உனக்கு நான் சொல்லி என் அண்ணனுக்கு என்ன செஞ்சாலும் பொறாம என்ன? அதுவும் என் அண்ணனுக்கு புதுசாக ஏதாவது செஞ்சானுன்னா பொறாம உனக்கு தாக்கு பிடிக்க முடியறதில்ல. ஆமாம் கிழவி, அப்படித்தான். உனக்கு நீயும் உன் மகனும் மட்டும்தான் புது புது வீடாக வாங்கி பூச்சியில் சந்தோஷமா உட்காந்து 4 பேர்த்த கூப்பிட்டு சோறு போட்டு பட்டு துணியும் வேஷ்டியும் சட்டையுமா அப்படி மினிக்குவீங்க. என் அண்ணனுங்களுக்கு அதெல்லாம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காது. அப்படியா சேதி? அப்போ அண்ணனுங்களுக்கு கல்யாணம் பண்ணிப்பாரு. அப்பவும் பட்டு துணி உடுக்கலாம், பூசியிலையும் உட்காரலாம். முதல்ல அதை பண்ணு, வயசாயிட்டு கிடக்கு. சாப்பிட இடம் தெரியாது சொன்னாரா, அதான் கூட்டிட்டு வந்தாங்கப்பா. என்ன இல்லையா? நீ ஏன் ஏதாவது நான் சொல்லி சமாளிச்சிருக்கணும். வாய மூடிட்டு நிற்கிற. அதோ பேரெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்காரு. நடந்து என்னன்னு மட்டும் தெரிஞ்சிருக்கட்டும். செத்தோம் நம்ம. நீ போய் சாப்பிடு ராகினி. டாடி, நான் அக்கா கூட சாப்பிட்டுக்கிறேன். அப்ப போ. ஏ கிளவி, சிங்கிள் கேப்ப கிடைச்சா போதுமே, எங்களை வச்சு செஞ்சுட்டு போயிருவியே. ஏண்டா வெக்கமானம் இருக்குதாடா உங்களுக்கெல்லாம்? வெக்கமானம் இருக்குதாங்கிறேன். உன்னை விட சின்ன பிள்ளை ஏதோ ஃபோனில் பேசி பழகி இப்போ வரைக்கும் சிவாவை தான் லவ் பண்ணுறேன்னு அவன் தான் கட்டிப்பேன்னு தவிச்சிட்டு கிடக்கா. பாரு, அங்கே நிற்கிது ஒன்று, முளைச்சி 3 எல்லாம் இல்லை, அதுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். நீ எல்லாம் எங்கத்து போய் இந்த காலத்தில் பொழைக்க போகிற? ஏன் அவனுங்களை சும்மா வையாத என்ன? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணாமே வேண்டாமா? இப்போ என்ன அவசரம்? ஆமாடி, இப்படியே பேசி போட்டு உங்கள் அண்ணனுக்கு சம்பாதிக்கிறதெல்லாம் நீயே வலிச்சு கொண்டு போயிடு. டேய் மங்குஸ்தா மண்டையா, இன்னும் அவளையே பார்த்துட்டே இருந்த? கரண்டையை சூடு பண்ணி கண்ணுக்குள்ளே விட்டு கருவிலையை வெளியெடுத்துருவேண்டா. அடியே, உங்கள் அண்ணன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. போடி மேலே இங்கேருந்து. சாரி. ஐயோ, வந்தவ கம்முன்னு போகாம கோத்துட்டு போயிட்டாலே. இனி யார் இவகிட்ட மாத்து வாங்கி சாகிறது? பார்க்குற பார்வையே சரியில்லையே. வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். எனக்கெல்லாம் யாரோட காசும் 10 ரூபாய் வேண்டாம். நானும் யாருக்கும் 10 ரூபாய் தரல. என் புருஷன் ஆம்பளை இல்லாம பொட்டையா போயிட்டானா? பொண்டாட்டி என்ன கொண்டு வருவா, மாமனார் என்ன செய்வாரு, மச்சானி என்ன செய்வாங்கன்னு அடுத்தவங்க கையை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்க. என் புருஷன் சம்பாதிச்சு எனக்கு எதுவும் செய்யலைனாலும் நான் சம்பாதிச்சு அவருக்கும் செஞ்சு என் பிள்ளைக்கும் செஞ்சு என் குடும்பத்தை நான் பார்த்துக்க முடியும். என்னைக்கும் நான் யார்கிட்டயும் வந்து நிற்க மாட்டேன். அதை தான் பார்ப்போம். ஏய் கிழவி, நான் ஒன்றும் உன்னோட வளர்ப்பு இல்லை, என் அத்தை மாமா என் அண்ணனுக்கு வளர்ப்பு, தெரிஞ்சுக்கோ. டேய், அவன் சொன்னதையெல்லாம் குறிச்சு வச்சுக்கோடா. என்னைக்காவது இவ வந்து ஏதாவது இல்லை இல்லைன்னு வந்து நிற்கட்டும், அன்னைக்கு வச்சுக்கிற கச்சேரி. எங்க இவரை காணும்? இவர்கிட்ட காட்டலாம் தானே வந்தேன். எங்காவது சொல்லாம கொள்ளாம போயிடுவாரே. இதுக்கு தான் ரூமுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வராரா? அதையும் பண்ண மாட்டாரு. இவரை காணனாலே நம்மளுக்கு டென்ஷன் தான் ஆகுது. சொன்னா ஏதாவது புரிஞ்சுக்கிட்டா தானே. கிளவி, நீ சிங்கிளா இருக்கவன் தானே ரொம்ப திமிரு பண்ணிட்டு ஆடிட்டு இருக்க. எங்களையெல்லாம் அழுத்திட்டு இரு.
டே அண்ணா, இப்பெல்லாம் எந்த ஏஜ்ல வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த கிழவிக்கு ஒரு மாப்பிள்ளை பாரு, அடுத்த மொத்தத்திலே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். 4 ரோஸையும் கண்ணையும் தடவனா எந்த ஆயிரவாய்வா. அந்த பாப்பாவை கூப்பிட்டு சும்மா பிரைடல் மேக்கப் பக்காவா போட்டு பேக் பண்ணி அனுப்பிட வேண்டியது தாய்வலா. ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாலும் சும்மா எல்லாம் விடக்கூடாது, ஒரு பாயசத்தை போட்டுடணும். அடி இதெல்லாம் உனக்கு அடுக்கு மாடி, வீட்டு இப்படியெல்லாம் யோசிக்கிற? கிளவி சிங்கிளா இருந்துட்டு ஏன் உயரம் வாங்கிட்டு இருக்காத என்ன? போய் சேரு கிளம்பிட்டியே, அங்கே போய் யாவது டூயட் பாடிட்டு சந்தோஷமாயிரு. அப்போவாது எங்களை மறந்துரு, நாங்களாவது நிம்மதியாக இருப்போம். சும்மா நோயின்ட்டு கடைசிக்கு அந்த டைம்ஸ்ங்கிறாங்களோ அது இந்த அதாவது நான் அந்த காலத்துக்கே அனுப்பி வச்சிருவோன்னு, இந்த 70s 80s காலத்துக்கு என்ன அங்கே போய் பாடிட்டு அந்த மானை பாருங்கள் இப்படித்தானே கவி. அடி அப்படியெல்லாம் பண்ணி போடாதடி. அப்போ நீயும் உன்னோட வாயிற லாக்கரை க்ளோஸ் பண்ற, புரியுதா? சும்மா கல்யாண குழந்தை குட்டிட்டு பேசிட்டு இருந்தா வாயை கிழிச்சு போடுவேன், கிழிச்சு. அப்புறம் என்னடி பண்றவோ? என் அண்ணன் செட்டி சாப்பாடு வாங்கி தருவான், உட்காந்து மூலையில் விளையாடுறேன், நீ பாரு. உங்க அண்ணன் தானோ, அவன் வாங்கியிருந்தா நீ செய்யாம செய்வான். ஆத்தி இங்க நின்னா நீ என்னெல்லாம் பண்ணுவாளோ என்னைய. நான் போறேன். போ உன் ஏஜ் குரூப் எல்லாம் அங்க இருக்கு. மருமக அதை பண்றா இதை பண்றானா அவளையும் இவளையும் அதை குறை சொல்லிட்டு சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குன்னு உங்க காலத்து கதையெல்லாம் பேசுங்க போங்க. எனக்கு காலம் வரும்டி, வரும். வரும்போது பார்க்கலாம். நம்மளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு, இன்னுமா ரேகா வரா? நல்ல நேரம் பார்த்து தானே ரிங்க மாற்றணும், ஆனாலும் மெதுவாக வருவாளா இருக்கும். அது சரி, ட்ரெஸ்ஸு இதுக்கு அதுவே நல்லா தானே இருந்தது. நீங்க தான் சாரி கட்டலன்ட்டு. என்னன்னாலும் பொண்ணுங்க சாரி கட்டினாவே அழகுதான் தெரியுமா? டைம் இல்லாம ஹவுசஸ் நான் எடுத்து சொல்லிக்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன? என்னன்னாலும் சாரியில் வர அழகு வருமா சொல்லு? அப்படி என்னதான் இருக்கும் இதுல? எப்படா உன்னோட சாரி விலகி உன்னோட பாத கொலுசு தெரியும்னு என்கிட்டே இருக்க வைக்கும். உங்களுக்கு கொலுசு தானே, அதை நீங்க தானே மாட்டிக்கிட்டீங்க. என்னன்னாலும் அதெல்லாம் ஒரு தனி ஃபீலிங்கு, உங்களுக்கு புரியாது. சரி, மாமாக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்கும். ஓ, கையில் வச்சுட்டு மெகந்தி கூட இப்போதான் நல்லா தெரியுது, சுடிதாரில் ஃபுல்லாக கவர் ஆயிருந்துச்சு. ஆமாம், ஏன்னா இது நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்து சாரின்னா அப்படி தான் வக்கனையாக பேசுவீங்க. ஏன்டி அம்மா உனக்கு சிம்பிளாக ஸ்டிச் பண்ணியிருக்க வேண்டியது தானே? 1008 ஒர்க்காக கொடுத்துட்டு எனக்கு இப்படியெல்லாம் ஒர்க்காக ஹெவியாக இருந்தால் பிடிக்காது தெரியுமா? சிம்பிளாக இருந்தால் தான் பிடிக்கும். என் அத்தனுக்கும் அத்தான் பிடிக்கும். என்னது? யாருக்கு பிடிக்கும்? என் அத்தனுக்கு. உங்களுக்கு சிம்பிளாக இருந்தால் தானே பிடிக்கும். அப்படி இந்த குளவரி சும்மா ஆசைக்கு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கலாம், அதான் உனக்கும் பண்ணி பார்க்கலான்ட்டு. என்னடி இது நல்லா இருக்கு? நல்லா இல்லையா? உனக்கு பிடிக்கலையா? நீ பார்க்காத, அவ்வளவே தான். எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்புறம் அடுத்தவங்க என்ன எடிட் பண்ணி ஜட்ஜ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்காகவும் நான் மாறிட்டே உட்காந்துருக்க முடியாது. எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நான் என்ன ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட இயல்பு மாறாமல் நான் இருக்கேன், அவ்வளவே தான். உனக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் என்னால் இருக்க முடியாது. ஒவ்வொருக்கா புத்தி மாறி மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லுவேன், அதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியுமா? நான் குரங்கு மாதிரி கழுத மாதிரி காண்டாமிருகம் மாதிரி எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. நீ என்னை குறை சொல்றதை நிறுத்திட்டு உன் வேலை நம்ம அதை போய் பாரு. ஐ அம்மோ, ரேகா வந்துட்டா. டைம் ஆயிடுச்சுல, ரிங்கு மாற்றிக்கோங்க. நிறுத்துங்க, இந்த நிச்சயம் நடக்கக்கூடாது.